விசுவாசத்தோடு பாடி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நேற்றைய துயரமெல்லாம் மறக்க பண்ணினார், சமாதானம் தந்தார். அவருக்கு நன்றி சொல்லி நாம் துதிப்போம். அல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. கோடி 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 நன்றி ரடி, கோடி கோடி நன்றி ரடி, கோடி கோடி நன்றி ரடி. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று பாடுங்க. நிம்மதி நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரம். சேர்ந்து நன்றி 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 இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. இரவெல்லாம் காட்டி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காட்டி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே, எங்களை மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடு. நன்றி 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 நன்றி. உங்க இதயம் கர்த்தரை துதிக்கட்டும். கவலைகளை மறந்து, பாரங்களை மறந்து நன்றின்னு சொல்லும் போதே நன்றி நன்றி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஓ அல்லேலூயா அல்லேலூயா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே உன்னிழலு நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசு நாதனே உன்னிழலு நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். துதிக்க துதிக்க விடுதலை. ஓ ஜீசஸ் நன்றி 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 இயேசு ராஜா. ரமகதல ரமகத பலகதல ரமனமலமா. நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜபத்தை பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, ஒரு பாவம் அணுகாமலே
ஜெபத்தை கேட்டீரையான்னு பாடுவோமா? ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை மகதல மகதரமல மகதரம. பாவம் அணுகாமலே, பாவம் அணுகாமலே. நன்றி 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 நன்றி. பாவம் அணுகாமலே உம்முடைய நியாயங்களின்படி நடக்க செய்வேன் சொன்னீங்களே, நன்றி ஐயா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழானே. நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உம்மை உயர்த்த உம்மை பாட. ஓ நான் பேசி மகிழ்வதெல்லாம், நான் பேசி ரபகதல ரபகதல ரமகலா ஷில ரபகதல ரமா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி. கண்களை மூடி அவரை ஆராதிப்போம். நன்றி 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 நன்றி. ரகதல ரகதல ரமலரமா Jesus, இயேசு ராஜா. நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. வேதனை துன்பமெல்லாம் பாடுங்க. போராட்டங்கள் சூழ்நிலைகள் வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காது. நாதனே நாதனே உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனே உங்க வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாங்க. நன்றி 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 இயேசு ராஜா. Shakarabala Gatarama Garabala Rakatala Makarabala Kataraba Leda Raga Daharaga Mashekele Bihanturo. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில நீங்க துதிக்கும் போது விடுதலை, ஆவில ஒரு விடுதலை. ரீபா கத்தலா ஹந்தா குரா கபலா ஷீலா கதுரா கத்தலா மாகந்துரா. இந்த காலை வேளையில விடுவிக்கிற தேவ வல்லமை அபிஷேகம் முகங்களை குறிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரீடா கதாராபா கராபா லாகந்துரா. நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து துதிக்க துதிக்க வாய் விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ரீகாபா லாகா சஞ்சலேரா கந்து ரீகாபா நாகது ராகாபா லிஹந்துரா. சிந்தனையில இருக்கிற எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள், ரீகாதா லாமாகாரா, இருதயங்களில் இருக்கிற பாரங்கள் நல்ல வாயை திறந்து ஆவில துதிக்க 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 குடும்பத்திற்குள்ள ரீகாபாலா காஷக்கரா மக்கரா லகுது கரபா தொடர்ச்சியாய் நடக்கிற போராட்டங்கள் நல்ல விடுதலையோடு துதிக்க 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 ஆவில நிரம்பி துதிக்க துதிக்க விடுதலை 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 விடுவிக்கிற தேவ ஆவியானவர். ரீபாகா டாபா கரகலா வாக்கா ஷிபிரி ஹந்த ரகபலபா ரிகபலா ஹதுரா கபரிவலவா கபரவா. நீர் ஒவ்வொரு நேரம் உம்முடைய கரத்தை வைக்கிறதற்காக ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள உம்முடைய ஆவியானவருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். Makara magasha magara magala kadura gala mariga lagadara riba lama gadura kabali handara mashilere handara makaba rahadaba lahandura makabara maha. Hallelujah, 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 hallelujah.
hallelujah, 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 hallelujah. Rabagadala ramakashatama rabagadala barandara manala maraba அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே எங்களம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே அசைவாடும் ஆவியே பாடுவோம். அசைவாடும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே அசைவாடும். பகதல ரவா ஷஜல மகதல ரமணலா ரியாதகரபலமா இடமசய எங்கள் ஊரா மகலா கஷஜித கதரபா விகதலமா கஷதல ரபலமா. அல்லேலூயா. ரிபகதரபலதுரா கதலரமா ஷிலரமகதுரபலமகதுரபா. பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாயி பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாயி கடமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் எங்களுக்கு அந்த ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. கடமடைய ஞானத்தின் ஆவியானவரே அசைவாடும் அசைவாடும் ஆவி தூய்மையே. Thank you, அப்பா. அசைவாடும் ஆவியே தூய்மையே இடமசைய உடைய கரம் ஷலர பகதலரமா பலபர பகதலரமனல மகதுரபலவரபல ஊருவலிவரியாந்திரமனல ஷகர பகதலரமே ஷிலா ரகதல மரகதுல ரபகதலரமல பகதுரலபபப.
நல்ல வாய்களை தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். நல்ல சில நிமிடங்கள் விட்டு கொடுத்து எல்லாருடைய சத்தம் உயரட்டும். நல்ல விடுதலோடு துதிங்க. நல்லா துதிக்க உங்க ஆவியில ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். ரேகா லா கா ஷா லா ராம். நல்ல ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்ல வாய்களை தொடர்ந்து வாய் விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன்னு சொன்னாரே. ஆமேன். துதிக்க தான் விடுதலை. ஆமேன். வாயை திறந்து துதிக்கும் போது உங்க விடுதலை. ஆமேன் ஆமேன். ஆவியானவர் என்னெல்லாம் ஜெபிக்க வைக்கிறாரோ அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில் உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆவியானவர் உண்டு பண்ணுவார். ஆமேன். நீங்க துதிக்கும் போது அது மாறும். ஆமேன். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ரேகாதா லாமா காதாரா லா காதுரா. நல்ல விடுதலையோடு ஆவியானவர் துதிக்க வைக்கிறவர், ஜெபம் பண்ண வைப்பார். ஆமேன். நல்ல வாய்களை அமைதியா வைக்காம ஆமேன் ஆமேன் நல்லா விட்டு கொடுத்து பிசாசு வாயம் கட்டி வைக்கிறவன் ஆவியானவர் நல்லா துதிக்க வைப்பார். துதிக்க அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது மாராகாதா மாரிகாபாலா நல்ல ஆவில நிரம்பி ஆவில பலன் சரீரத்துல பலன் ரீகாடாபா ஷேகேலேரா காதாலா துதிக்கு தொண்டிருக்கும் போது ரீபிலி ஹாங்காதூரா உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படட்டும். வசனத்தால் பலப்படட்டும். ஆவியானவரால் பலப்படட்டும். காலூன்றி நிற்க ரீகாடாபா கஷத ஹதுரா காபாலா. தேவ ஆவியானவர் இந்த காலவெளியில் ஒரு விசேஷித்த பலத்தை நம்மத்திலே ஊற்றுகிறபடியினால் நல்ல கரங்களை தட்டியதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. இன்று அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் ஆவியான தேவா. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. இன்று அசைவாடும் ஆவியான தேவா. கேளுங்க. இன்று அசைவாடும் தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து உலர்ந்து போன காரியங்கள் இந்த காலவெளியில் உயிர் பெறட்டும். உலர்ந்த எலும்புகள். Thank you Lord. ஒன்று சேர்ந்து அசைவாடும். இன்று அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும் ஆவியான தேவா. சேனையாய் எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஆத்தும பாரத்தோடு சேனையாய் பற்றி அறிவிக்கிற ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாய் அதற்கு முடி ஆவியானவருடைய உதவி தேவை. இன்று அசைவாடும்
Rabagala Bagara Bagadura Balamara Magadula Baba Rihandara Bagadura Banavala Barama Riakharaba Shire Baliandurama Guravala Badu. Thank you, Lord. Tolinal Mudanubi Parisutamaganumi Tolinal Parisutamaganumi அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் ஆவியான தேவா நரம்புகள் உருவாகட்டும் சிந்தை உண்டாகட்டும் நரம்புகள் உருவாகட்டும் சிந்தை உண்டாகட்டும் இன்று அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் நரம்புகள் உருவாகட்டும் நரம்புகள் உங்க சிந்தை உருவாகட்டும் சிந்தை உண்டாகட்டும் ஜபத்தோட ஓ நரம்புகள் உருவாகட்டும் சிந்தை உண்டாகட்டும் இன்று அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் எங்கள் மத்தியில Thank you, Lord. சதைகள் உண்டாகட்டும் உம் வசனம் உணவாகட்டும் சதைகள் வசனம் கடைசியாக இன்று அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் ஆவியான தேவா எல்லாரும் சேர்ந்து இன்று அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் ஐயா செய்வார்
எல்லாரும் ஆமென் ஆமென். இன்று அசைவாடும் ஆவியான தேவா, இப்போ அசைவாடும் ஆவியான தேவா, பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. அசைவாடுமே எங்கள் மேலே, அசைவாடுமே எங்கள் மேலே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா, இப்போ அசைவாடும். கேட்போம். ஆவியான தேவா, இன்று அசைவாடும். ஆமென். ஆவி துடைத்திடுமே கண்ணீரெல்லாம், கிருபையின் உத்தரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம், கிருபையின் உத்தரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தா, மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தா, நீரத்துடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய. ஆமென். இறங்கி வாருமே, அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, அல்லேலூயா. இடமசைய. ஆமென். இறங்கி வாருமே.
உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya ஹalleluya. ரகபௌ ஷதரஹலதிரமா ரகதிரமௌ ஷகதரகமலதரகபுலதிரமோ. ஆமென். இந்த காலை வேளையில துதிக்க 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 எல்லா தடைகள் உடைகிறது, எல்லா தடைகள் உடைகிறது, எல்லா சோர்வுகள் மாறுகிறது, எல்லா நம்பிக்கை இல்லாத தன்மைகள் உடைந்து போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டாங்க விடுதலை உண்டு. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஆமென். ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார், புதிய நம்பிக்கையை தருகிறார், புதிய பலத்தை தருகிறார், புதிய கிருபையை தருகிறார். ஆமென். புதிய கிருபையை தருகிற அற்புதமான ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். Mighty God, mighty Jesus. இந்த காலை உபவாச ஜெப வேளையில, இந்த மாதத்தினுடைய முதல் உபவாச ஜெப வேளையில தேவ சமூகத்திலே வரும்படியாக கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை துதித்து பாடுவது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஜீவனுள்ள தேவனை ஹல்லேலூயா துதித்து அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். சில நிமிடங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், The Book of Proverbs. நீதிமொழிகள் 21:31. The Book of Proverbs, chapter 21, verse 31. எப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க பாருங்க. வாசிக்கலாமா எல்லாரும்? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். The horse is prepared against the day of battle, but the safety is of the Lord. Amen. But victory is with Yahweh. Amen. ஆண்டவருடைய அற்புதமான கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். 1 கொரிந்தியர் 15:57. The book of 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thank be to God which giveth us the victory through our Lord Jesus Christ. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஒர்க் போகணுமா? ரைட். அவர் பர்மிஷன் போட்டு வாசிக்கிறதுக்கு வந்திருக்கிறார்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, தேங்க்யூ. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம் அவசியம். ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயம் வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் ஜெயம் வேணும்னா அப்போ அதில் அடங்கி இருக்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். போராட்டம் உண்டுன்னா எல்லா மூஞ்சும் அப்படியே சின்னதாகிடுச்சு. ஜெயம் வேணும்னே பிரைட் ஆகிடுச்சு. ஜெயம் எப்படி வரும்னா அதில் பாடுகள் மத்தியில் நடக்கும்பொழுது தான், தேவனுடைய பலனை எதிர்பார்த்திருக்கும் பொழுது தான் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென். பொதுவாக நம்ம என்ன விரும்புகிறோம்? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நம்ம பாட்டில் அக்காடான்னு இருக்கணும், எந்த போராட்டமும் இருக்கக்கூடாது, எந்த பிரயாசமும் இருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு மட்டும் ஜெயம் மட்டும் வரணும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஆண்டவராக இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். சந்தோஷம் இருக்கும், பாடுகள் இருக்கும், நெருக்கம் இருக்கும், உபத்திரம் இருக்கும், பாடு இருக்கும், பலவிதமான வேதனைகள், தத்தளிப்புகள் இருக்கும். இவைகளின் நடுவே நாம் கிறிஸ்துவின் பலனை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பொல்லாத சத்துருவை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். வேகமாக அடிச்சிட்டு ஓடுது தண்ணி, அருவியிலேருந்து அடிச்சிட்டு தண்ணி வேகமாக ஓடுது வாய்க்கால் வழியாக. அப்போ அந்த ஓடுற தண்ணியில் அடிச்சிட்டு போகிற தண்ணி செத்து போச்சு, அடிச்சிட்டு போகிற மீன் செத்து போன மீன். ஆமேன், ஆமாம் தானே. ஆனால் எதிர்நீச்சல் போடுற மீன் தான் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம எதிர்நீச்சல் போடுறவங்களா அல்லது வேகமாக ஓடுற தண்ணியில் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு அப்படியே அடிச்சிட்டு போகிறவங்களான்னு. சர்தை சபையை பார்த்து ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். பேர் தான் விசுவாசி, ஆனால் ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, ஆலய கூடுகை இல்லை. அப்படியே இருந்தாலும் கடமைக்காக இப்படி இருந்தால் நம்ம செத்த அனுபவத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறதுனால நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். சந்தோஷம் வந்தாலும் அவரை தான் சார்ந்துக்கணும். ஆமென். சோர்வு வந்தாலும், தத்தளிப்பு வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் அவரை தான் சார்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஒருத்தர் சொன்னார், வறுமை வந்தால் வாடாத, வசனம் வந்தால் ஆடாதன்னு. வறுமை வந்தால் வாடாத, வசதி வந்தால் உண்மைதானே. எந்த சூழ்நிலைமையிலும் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல சத்தமாக இல்லை சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெயம் மிக மிக முக்கியம். ஆமென். என்னப்பா பண்ணுற? யார் சொன்னது? கேட்டாங்களா? உன்கிட்ட கேட்டாங்களா? யார்? ஓ, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ரைட், ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிடு. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனை போட்டுருவேன். இப்போ நிம்மதியா? இந்த ஃபேனை போடுப்பேன். நீ தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறியே. ஃபேன் சுவிட்ச் எங்கே இருக்குது? உன்னை நான் பெற்றிருக்கிறது பாக்கியம். இந்த உலகத்திலே கிடைச்ச பெரிய பாக்கியம் அது. எனக்கு லைவில் வேற போகுது. இப்படி ஏதாவது குளிர்ச்சுன்னா சொன்னீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம். நாங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா போட்டு விடுவோம். சரிங்களா? என்ன ஒன்று கொஞ்சம் ஏடா கூட இப்படி நடக்கும், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு நமக்கு இருக்கிற போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயித்து வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். The book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். சத்தமாமேன்னு சொல்லலாமா? வெளிப்படுத்தல் 3:12 இன்னொரு அற்புதமான வார்த்தை சொல்லுது பாருங்க. The book of Revelation chapter 3 verse 12 என்ன சொல்லுது பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அல்லேலூயா. ஜெயம் கொள்றவனை என்ன ஆக்குவாரா? தூணாக்குவாராம். நீங்கள் எல்லாம்
தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் எல்லாம் ஆலயத்தில் தூணாக இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்கள், நீங்கள் தான் பில்லர் சொல்லுங்கள். ஆமாம், பில்லர்னால் என்ன அர்த்தம்? பில்லர் வந்து பாரத்தை தாங்கி நிற்கும். ஆமேன், அப்படிதானே? பாரத்தை தூக்கி நிற்கிறது தான் பில்லருடைய வேலை. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது சபையிலே தூண்களாக எனப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் அந்யோன்ய ஐக்கியத்தின் அடையாளமாக எனக்கு வலது கை கொடுத்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஆமேன். யார் சொன்னது? பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்கிறார்? கலாத்திய சபையை பார்த்து சொல்கிறார். எனக்கு தேவன் அளித்த கிருபையை அறிந்த பொழுது சபையில் தூண்களாக எனப்பட்ட 3 பேரை சொல்லி அவங்க எனக்கு அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலது கை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கிறோம் கூட. ஆமேன். பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை அறிஞ்ச பொழுது சபை ஆட்கள் அவரை அப்படி தூக்கி நிறுத்தினாங்களாம். சத்தமாமேன்னு சொல்லாமல். ஒரு ஊழியக்காரருடைய மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா, விசுவாசிகள் எனக்காக ஜெபிக்கிறார்கள், விசுவாசிகள் என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள், விசுவாசிகள் நான் ஒன்று சொன்னால் போதும், எள்ளுன்னா போதும், அதுக்குன்னு முந்திரி கொட்டையாக இருப்பாங்கன்னு இல்லை, எள்ளுன்னு சொன்னால் என்ன, ஏன்னா ஆயத்தமாக, சத்தமாக ரெல்லே சொல்லுங்கள், ஆயத்தமாய் வந்து நிற்கிறார்கள். வலது கரத்தை உயர்த்த ரெல்லே சொல்லாமா? ஆமென். ஆனால் சில ஆட்கள் பார்த்திங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரருக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ஊழியம் ஊழியக்காரரோட இணைஞ்சு அவரை தாங்குவதே அவருடைய ஊழியமாக வச்சுருப்பாங்க. ஆமென். கர்த்தர் அப்படி இந்த சபையில் நிறைய பேரை வச்சுருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்துறல்லே சொல்லாமா? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலயத்தில் தூணாக்குவேன். ஆமென். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம், The book of 1 John chapter 2 verse 13. பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். 14ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் எழுதுகிறேன். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? 14ஆம் வசனத்தில் அவர்கள் ஜெயித்ததுக்கு ஒரு காரணத்தை யோவான் சொல்கிறார் பாருங்க. எதனால சொல்கிறாரு? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்கள், வசனம் உள்ளே இருக்கணும். ஆமென். வசனம் இருக்கணும். சும்மா சும்மா இருக்கக்கூடாது, வசனம் இருக்கணும். நல்ல கோதுமை மணியாக இருக்கணும். அல்லேலூயா. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர்ப்பாராம். பதரையோ அவியாத அக்னியில் சேர்ப்பார். பதரை எங்கே சேர்ப்பாராம்? ஆமாம், பதரும் பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரியே இருக்கும். ஆமென். பதரை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பதரும் பார்த்தா கோதுமை மாதிரியே இருக்கும். ஆனால் அப்போ அதை அழுத்தி பார்த்தா தான் தெரியும், அது ஒன்றுமே இல்லை, வேலைக்காகாது. ஆமென். வேலைக்காகாதான் இருக்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் நல்ல கோதுமை மணிகளாக கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை எதிர்த்து போராடுகிற அந்த கிருபைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் எதிர்பார்க்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பவுல் அதை எபிரேய ஆக்கியோன் அதை நினைவுபடுத்துகிறார். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாளிலே உபத்திரவங்களாகி மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அல்லேலூயா. மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். ஆமென்.
அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரு அடிப்படை காரணம் ஒன்று உண்டானால் பொறுமையோடு, அவசரப்படாமல் பொறுமையோடு இருக்கணும். என்ன செய்யணும்? அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. சத்தம நடையிலே சொல்லாமா? அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும். ஆமென். பொறுமையாக இருக்கணும். யாக்கோபு 1:12 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சோதனை உண்டு. ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏசு அதான சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒரு சிலுவை, இருக்கிற சிலுவையை சுமந்து அதை சகித்து பொறுமையோடு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவார். பவுல் 3 முறை கேட்டார், என் மேலே இருக்கிற சிலுவை எடுத்து போடுங்களேன்னு. பவுல் கைகளினாலே தேவன் விசேஷித்தவைகளை செய்தாராம். அல்லேலூயா. பவுலுடைய கர்ச்சிஃபை எடுத்து வியாதியஸ்தர் மேலே போட்ட உடனே வியாதியஸ்தர் மேலே இருக்கிற வியாதி போயிடுச்சான். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல சத்தமாக இல்லை சொல்லுங்கள். கர்த்தர் செஞ்சால் எதை வேணால் செய்வார். ஆமேன். கர்த்தர் சொன்னதை செஞ்சால் நடக்கும். கர்த்தர் பவுல் கையில் அவ்வளோ அற்புதத்தை செஞ்சார். ஆனால் பவுல் வாழ்க்கையில் ஒரு சிலுவை இருந்துச்சு. என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை முள்ளை எடுத்து போடுங்கன்னு 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை கேட்டு பார்த்துட்டேன். அதற்கு அவர்கிட்டருந்து வந்த பதில், சரி நீ கேட்ட நான் எடுக்கிறேன்னு சொல்ல. ஆமேன். நீ கேட்ட பிறகு நான் எடுக்கிறேன்னாரா? இல்லை. அதுக்கு பதிலாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, என் கிருபை உனக்கு போதும், ஓம் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனால் பவுல் சொல்கிறாரு, எனக்கு இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் கிறிஸ்துவுக்குள் நான் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்கள். அதனால் சில சிலுவைகள், சில நெருக்கங்கள், சில பாடுகள், சில சோர்வுகள், சில தடைகள், நிறைவேற வேண்டிய காரியம் இன்னும் நிறைவேறல, இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருப்பது, சில சோர்வுகள், இதெல்லாம் பார்த்து நீங்கள் துவண்டுடாதபடி இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஏற்ற நேரத்தில் நிச்சயம் கர்த்தர் என்னுடைய காரியங்களை நிச்சயம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என்னுடைய காரியங்களை நிச்சயம் பார்த்து கொள்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்கள். ஆமென். அதனால் எதற்கும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல், போராடாமல், எதிர்த்து நிற்காமல், பிசாசின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்காமல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி வேகமாய் அடித்து வருகிற தண்ணீரில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுகிறதோ அதுதான் உயிரோடு இருக்கிற மீனை போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த பலத்தை கர்த்தர் தான் தருகிறார். ஆமென். ஒரு விசுவாசி போராட வேண்டிய பல காரியத்தை பற்றி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. சில காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அதில் ஒன்று, முதலாவது ஒரு விசுவாசி போராட வேண்டிய முதல் காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். The book of Hebrews chapter 12 verse 4. எபிரேயர் 12:4 பாருங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஹல்லேலூயா. எபிரேய ஆக்கியோன் சொல்கிறாரு விசுவாசிகளை பார்த்து, பாவத்துக்கு விரோதமாய் நீங்கள் போராட வேண்டும். ஆமென். பாவத்தோட மிங்கிளாகி போயிடக்கூடாது, பாவத்தோட கண்டும் காணாமல் நீங்கள் போயிடக்கூடாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன். ஆமென். அப்படியானால் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஹல்லேலூயா. இரத்தம் சிந்தத்தக்கதாக ஒரு விசுவாசி
பரிசுத்தத்திற்காக போராட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எந்த பக்கத்தில் திரும்பினாலும் போராட்டங்கள், அறப்போராட்டம், உண்ணாநிலை போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம், பெண்ணுரிமை போராட்டம், பல போராட்டங்களை பார்க்குறோம். கேட்டால் சொல்கிறாங்க எதையுமே போராடி தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். போராடாமல் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உலக மக்கள் பல காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக போராடுகிறார்கள். பல காரியங்களை அவங்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய சமூக நிலை அந்தஸ்துக்காக போராடுறோமா இல்லையா? பல காரியத்தை செய்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசு பல தீமையான காரியங்களை செய்துகிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதைத்தான் 1 பேதுரு 5:8 சொல்கிறது. புக் ஆஃப் 1 பீட்டர் சாப்டர் 5:8 என்ன சொல்கிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிஞ்சிட்டே இருக்கிறான். ஆமென். அவனுடைய பிளானே எங்கே டைட் பண்ணலாம், எங்கே ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி என்னென்ன காரியத்தை செய்யணுமோ எல்லாத்தையும் பிளான் பண்ணுவான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுல தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஜீவனுள்ள தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் அதைத்தானே சொல்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். எப்படி ஓடக்கடவோம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு. அல்லேலூயா. பாவத்தையும் பாரத்தையும் தள்ள வேண்டிய வேலை யார் வேலை? நம்முடைய வேலை. ஆமென். நம்ம வேலை. இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும்? பொறுமையாக ஓடணும். ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஓட வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஐ ஹேவ் finished my course என்று சொல்றார். I have fought a good fight. I finished my race என்று சொல்றார். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருளுவார்னு சொல்றார். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு விரோதமாய், அசுத்தத்துக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு எதிராக இருக்கிற அசுத்தத்தை கடிந்து கொண்டு பாவத்திற்கு உட்படாதபடி பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நின்று போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு அலையிலே சொல்லலாமா? கர்த்தருடைய விருப்பம் அதுதான். ஆமென். காரணம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 10:26, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல். ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி ஒருவன் தவறு செய்யும் பொழுது கூட ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பு துணிகரமாய் ஒரு மனிதன், ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தை பாருங்கள். சத்தியத்தை அறிந்த பின்பு ஒருவன் துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது எதை அவன் சொல்லுகிறானாம்? எபிரேயர் 10:29 பாருங்கள். எபிரேயர் 10:29, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. ஆமென். அப்போ துணிகரமாக ஒருவன் பாவம் செய்யும் பொழுது, துணிகரமாய் ஒரு நபர் பாவம் செய்யும் பொழுது
இது பாவம், இது அசுத்தம், இது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் எல்லாம் தெரிஞ்சு ஒரு விசுவாசி துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறாராம். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகலையா? தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அதனால தான் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய, போராட வேண்டிய முதல் காரியம், பாவத்திற்கு விரோதமாய் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலயத்தில் என்ன ஆக்குவேன்? தூணாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே. அல்லேலூயா. விசுவாசிகள் போராடி ஜெயிக்க வேண்டிய முதல் காரியம், பாவத்திற்கு விரோதமாய் போராடணும். எதற்கு விரோதமாய் போராடணும்? பாவத்திற்கு விரோதமாய் போராடணும். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு விசுவாசி போராட வேண்டிய இரண்டாவது காரியம், யூதாவின் புஸ்தகம், the book of Judah, the book of Jude chapter 1 verse 3. யூதா 1:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளை பார்த்து அப்போஸ்தலனாகிய யூதா சொல்றாரு, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதும்படி கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. நல்ல சத்தமாக இல்லை சொல்லாமா? ஒரு விசுவாசி பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது போல விசுவாசத்திலே வளர்வதற்காக போராட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. விசுவாசத்தில் வளரணும். ஆமென். விசுவாசத்திலே நாளுக்கு நாள் விசுவாசத்திலே ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக என்று வேதம் சொல்கிறது. ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, 7ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் பெருகிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். விசுவாசிகள் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். விசுவாசத்தில் பெருக வேண்டும். எபிரேயர் 11:6 அதை தான் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. Without faith it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் பலன் தருவார். தேவ சமூகத்திற்கு ஒவ்வொரு முறையும் வருகிறோம். வருவதற்குரிய நோக்கம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை தான் நம்முடைய கால்களை வேகமாக இந்த இடத்துல நடக்க வைக்கிறது. உண்மைதானா? அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்துகிற என் ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்வார். என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு என்னுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அப்படிதான். உங்களுடைய மன விருப்பங்களை நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய மன விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும். ஆமென்.
இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்திலே நாம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது என்று யூதா சொல்றார். ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லூக்கா 18:8 வாசிக்கும் பொழுது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்தப்படியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ? நல்ல சத்தமாக எழுதியே சொல்லுங்க. ஆண்டவர் நம்மிடத்தில், ஜீவனுள்ள தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை கர்த்தர் காண விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அந்த விசுவாசத்தில் நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அதனால தான் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எதை காத்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். 1 தீமோத்தேயு 1:19 சொல்கிறது, சிலர் இந்த நல்மன சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். சிலர் இந்த நல்மன சாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணினார்களாம்? சேதப்படுத்தினார்கள். உங்களுடைய விசுவாசமாகிய கப்பல் சேதப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கப்பல் சேதப்படாமல் இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் கரை போய் சேரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பவுல் தீமோத்தேயை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறார், அட்மயர் பண்ணுறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை பாருங்கள். The book of 2 Timothy chapter 1 verse 4 and 5. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வருகிற தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். தீமோத்தேயுவே, உனக்குள்ளே இருக்கிற மாயமற்ற விசுவாசத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நமக்குள்ள மாயமற்ற விசுவாசம் இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ரொம்ப ஆச்சரியமாக சொல்றார் பாருங்க 5ஆம் வசனத்தில், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் இருந்தது, அது இப்பொழுது உனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம். ஆமென். அதனால தான் நீங்கள் நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், பெற்றோர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், பிள்ளைகள் அந்த வழியில் கர்த்தர் கொண்டு வருவார். வரமாட்டாரா? வசனம் அப்படி தான் சொல்லுது. வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். விசுவாசத்திற்காய் போராடணும். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம் சொன்னேன்? பாவத்துக்கு விரோதமாய் போராடணும், விசுவாசத்துக்காக போராடணும். ஆமென். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். The book of Ephesians, Ephesians chapter 6 verse 12. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகளுக்கு விரோதமாய் போராட வேண்டும். ஆமென். அந்தகார கிரியைகள், சத்தமா சொல்லுங்க. Fight against the darkness of the spirit of darkness. ஆமென். அந்தகார கிரியைகள், அந்தகார வல்லமைகள். வேதம் சொல்கிறது வான மண்டலத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதிகள். ஆமென். நான் வானத்திற்கு ஏறுவேன், வானத்தில் உள்ள தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே என் சிங்காசனத்தை வைப்பேன்னு லூசிஃபர் பரலோகத்தில் துதி ஆராதனை நடத்துகிற ஒரு தலைவன் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் லூசிஃபரை வச்சிருந்தார். ஆனால் ஒரு நாள் அவனுக்குள்ள பெருமை வந்துருச்சு. ஆமென்.
அவன் சொன்னான், நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்தினுடைய தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே போய் நான் உட்காருவேன். ஆமென். கீழே தள்ளப்பட்டான். வீட்டுக்கு போயிட்டு ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போயிட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து விழுந்தாயே, கீழே தள்ளப்பட்டவனே. ஆமென். அப்படி தள்ளப்படும் பொழுது திரளான தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. அதை பவுல் எபேசு சபைக்கு சொல்கிறார், நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கு. ஆமென். தேவ தூதன் வந்து சொன்னான், தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது, ஆனால் மேலே அந்த வேண்டுதல், அந்த பதில் தடைப்பட்டுச்சு. அல்லேலூயா. அதை நான் உனக்கு அறிவிக்க தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆமென் சொல்லலாமா? பல நாட்களாகி பல வருடங்களாக நம்முடைய ஜெபங்கள் தடைப்பட்டது போல, கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு செவிகொடாதது போல ஒருவேளை காணப்படுகிற காரியங்களுக்கு முக்கியமான காரணம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அல்லேலூயா. அப்படியானால் இயேசுவின் நாமத்தினாலே அதிகார வல்லமைகள், அந்தகார வல்லமைகளுக்கு விரோதமாய் போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 10:1. அப்பொழுது தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? உங்க கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். காரணம் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலயத்தில் தூணாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு விரோதமாய் ஜெயத்தை பெறுகிற அந்த ஜெயத்தின் வல்லமை இயேசுவின் இரத்தத்திலே உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தில் அந்த ஜெயம் உண்டு. அந்த ஜெயத்தை நாம் சுதந்தரிக்கிறது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் மார்க் 16ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் சொல்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். ஆமென். நாம் போராடுகிறவர்களாக, தேவ சமூகத்தில் ஜெயத்தை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த ஜெயத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எழும்பி நிற்போம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம், நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, என்னை உம்முடைய கரத்திலே படைக்கிறேன். அல்லேலூயா. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் படைக்கலாமா? எழும்பி நிற்கலாமா? அல்லேலூயா. மைட்டி காட், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவ
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும். ஆமென் ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். பாவத்திற்கு விரோதமாய் போராடும்படியாக கர்த்தர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்திலே வளரும்படி நாம் போராட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்தகார கிரியைகளுக்கு விரோதமாய் போராடி ஜெயத்தை பெறுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயத்தை தருகிறவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதீர்கள். பிசாசுடைய கிரியைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களை அழைத்தவர் பெரியவர். சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே. கர்த்தர் உங்கள் பக்கத்திலே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சத்துவத்தை தருவார், பலத்தை தருவார், ஜெயத்தை தருவார். கிருபையின் தேவனே, தங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறீரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவனே, உம்முடைய அற்புதமான கரம் தொடர்ந்து கொண்டிருக்கட்டும். உம்முடைய நாமத்தினாலே உமது அடியான் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். ஜெயத்தை தந்து உம்முடைய பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. எந்தெந்த விஷயத்தில் ஜெயத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் சில வாரங்களாக, சில மாதங்களாக, ஏன் சில வருடங்களாக காத்திருக்கிறார்களோ அதிலெல்லாம் ஜெயத்தை என் பிள்ளைகள் பெறுவார்களாக. என்னுடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. கர்த்தருடைய கிருபை கொண்டிருக்கட்டும். தகப்பனே, நான் வெட்கப்பட்டு போயிடாதபடி என்ன செய்யுங்கப்பான்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இக்கட்டான நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த விசுவாசம் ஆண்டவரே தோல்வி அடையக்கூடாதப்பா. சத்ரு தோல்வி அடையணும் ஆண்டவரே. உடைய பிள்ளைங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வீராக. முத ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆண்டவரே பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவலமே பரிசுநாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு வாழ்த்துங்கள். அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரைஸ்.